ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் ஃப்ரிட்ஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரெஃப்ரிஜரேட்டரு ஆஃப்லைனில் தான் வாங்கினோம். இந்த வீடியோவில் ப்ரைஸ் என்ன, அப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது என்னென்னலாம் நாம் வந்து திங்க் பண்ணி வாங்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே. சரி, ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, நம்ம வாங்கும்போது இந்த கீழே பார்த்தீங்களா, இந்த ட்ராயர் இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டாகவும் ஆக்ட் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வெங்காயம், தக்காளி இந்த அழுகி போகிற பொருளெல்லாம் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்கு, நீங்கள் ட்ராயர் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃப்ரிட்ஜில் வந்து இந்த லெதர் வந்து பார்த்து வாங்குங்க. சரிங்களா? ஸோ இந்த லெதர் வந்து ஒரு சில ஃப்ரிட்ஜில் வந்து லூஸாக இருக்கும். இந்த லெதர் வந்து வெளியே வர மாதிரியே இருக்கும். ஒரு சில தவளை சுருங்கி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்து வாங்குங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து க்ளோசிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? இல்லைனா நைட் டைமில் நீங்கள் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு இப்படி விடுவீங்க, அது வந்து க்ளோஸே ஆகாது. ஸோ கூலிங் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, பவர் எனர்ஜி கன்சம்ஷன் ஒரு வருஷத்துக்கு இது போட்டிருக்காங்க. ஸோ 3 ஸ்டாருக்கு உங்களுக்கு 172 கிடைக்கும். அதே இது வந்து 5 ஸ்டாராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான பவர் கன்சம்ஷன் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்டாராக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு 130 யூனிட்டு 136 யூனிட்டு அவ்வளோதான் பவர் கன்சம்ஷன் ஆகும். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 172 யூனிட். இதை தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இது எவ்வளோ பவர் கன்சம்ஷன் பண்ணுன்னா 17.2ன்னா ஒரு 15 யூனிட் வந்து பவர் எடுக்கும். சரிங்களா? ஓகே. அது வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். அடுத்து பார்க்க வேண்டியது கம்ப்ரெசர் வாரண்ட்டி. ஒரு சில ஃப்ரிட்ஜுக்கு வந்து 10 இயர் வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து பிராண்டு பொறுத்து 20 வருஷம் வாரண்ட்டி, 10 இயர் வாரண்ட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்று பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஸ்டெபிலைசராக இருக்கிற ஃப்ரிட்ஜஸ் தான் நீங்கள் வாங்கணும். அதாவது ஆல்ரெடி இன்பில்டாக ஸ்டெபிலைசேஷன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வந்து கரண்ட் வந்து லீனியராக ப்ரொடியூஸ் பண்ணும்.